தந்தையும் மகனும். இதன் ஆசிரியர் கைடி மப்பாசான். அந்த பெரிய பண்ணை நிலத்தில் பாதி இடத்தை அதில் கட்டப்பட்டிருந்த பெரிய வீடே ஆக்கிரமித்து கொண்டிருந்தது. முந்தைய நாட்களில் பெரிய நிலசுவான்தார்கள் அதில் வசித்திருக்க வேண்டும். தற்பொழுது ஒரு நல்ல விவசாயி அதில் வசித்தார். வீட்டிற்கு முன்னால் முற்றத்தில் நிறைய ஆப்பிள் மரங்கள் வளர்த்திருந்தன. அவற்றின் அடியில் கட்டப்பட்டிருந்த நாய்கள் அவரையும் அவர் பிள்ளைகளையும் பார்க்கும் போதெல்லாம் பெரிதாக குரைத்து உருமிக் கொண்டிருந்தது. பெரியவர் ஹவுடாட் சமையல் அறையோடு சேர்த்து அமைத்திருந்த அந்த பெரிய சாப்பாட்டு அறையில் தன் மகனோடும் வரி வசூல் அதிகாரியான திருவாளர் பெர்மண்டோடும் சட்ட ஆலோசகர் திருவாளர் மோன்தராவுடனும் உட்கார்ந்து கொண்டிருந்தார். வேட்டைக்கு வெளியே புறப்பட இருந்தவர்கள் எதையோ கொஞ்சம் கடித்து ருசித்துவிட்டு ஒரு கிளாஸ் மது அருந்துவிட்டு எழுந்தார்கள். அந்த பருவத்தின் முதல் நாள் அது. தனது வசதிகள் பற்றி எப்பொழுதுமே பெருமிதப்படும் வழக்கமுள்ள ஹவுடாட் அவரது வயல்காட்டில் அவரது விருந்தினர்கள் அன்று அனுபவிக்க இருக்கும் வேட்டை அனுபவம் பற்றி பிரமாதமாய் பீற்றிக்கொண்டார். நார்மன் வம்சவழியை சேர்ந்தவர். வாட்டசாட்டமான இரத்த துடிப்புள்ள காத்திரமான உடல்வாகு கொண்டவர். ஓர் அரை விவசாயி. அரை விவசாயி பிரபு வர்க்கம். செல்வாக்கு மிக்க மரியாதைக்குரிய குடிமகன். தன் மகன் சேசரை 8ஆம் வகுப்பு வரைதான் படிக்க வைத்திருந்தார். அதோடு அவன் படிப்பை முடித்து அவன் கவனத்தை வேளாண்மை பக்கம் திரும்ப செய்திருந்தார். அதற்கு மேலும் படிப்பு அவனை ஒரு கௌரவ பெரிய மனிதனாக்கி விடுமோ, விவசாயத்தை வெறுத்து செய்துவிடுமோ என்ற பயம். சேசரும் தந்தையைப் போலவே வாட்டசாட்டமாக வளர்ந்திருந்தான். உயரமாகவும் வளர்ந்திருந்தான். கொஞ்சம் ஒல்லி, அவ்வளவுதான். கடமை தவறாத நல்ல பிள்ளையாக இருந்தான். தந்தையிடம் மிக்க மரியாதையுடன் அவர் சொல் தவறாத மகனாகவும் அவர் கருத்திற்கிணங்க நடந்து கொள்ளும் பிள்ளையாகவும் இருந்தான். வரி வசூல் அதிகாரி பெர்மான் சற்றே குட்டையான ஆனால் தடிமனான மனிதர். அவரது கன்னங்களில் ஓடிய நீல இரத்த நரம்புகள் ஒரு தேசப்படத்தில் காணும் நிலங்களையும் ஆறுகளையும் கோடிட்டு காட்டும் வரிகளைப் போலவே பளிச்சென்று தெரிந்தன. உங்கள் பண்ணைக்காட்டில் முயல்கள் உண்டோ என்று அதிகாரி கேட்டார். உங்களுக்கு எத்தனை வேண்டுமோ அத்தனையும் உண்டு, அதுவும் பண்ணையின் பள்ளத்தாக்கு பக்கம் என்றார் பதிலுக்கு ஹவுடாட். எங்கே இருந்து தொடங்கலாம்? உற்சாகி நோட்டரி கேட்டார். கொழு கொழு உடம்பும் முகமும். ஏன், கீழே தாழ உள்ள வயல்காட்டிலிருந்தே தொடங்கலாமே என்ற ஹவுடாட் எழுந்து கொண்டார். எல்லோரும் தங்கள் துப்பாக்கிகளை எடுத்துக்கொண்டு குண்டுகளையும் சரிபார்த்து கொண்டார்கள். கால்களை உதறி தட்டி கொண்டு தங்கள் காலணிகளை மாட்டிக்கொண்டார்கள். விரைத்து நின்ற தோல் அவர்களது இரத்த ஓட்ட வெம்மையால் மிருதுவாகி இதமானது. அவர்கள் வெளியே வர காதை துளைத்து வந்த குறைப்போடு நாய்கள் தொடர்ந்தன. பண்ணையின் கீழ்ப்புற தாழ்நில பகுதிக்கு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். அந்த இடத்தில் வயல் பகுதி மேடும் பள்ளவுமாக மண் வளமற்றதாகவும் இருந்தது. அது உழவுக்கு தகுதியற்றதாக கிடந்தது. புதர் மண்டிய சகதிகள் வழிந்தோடும் இண்டு இடுக்குகளாய் வேட்டைக்கான ஜீவன்கள் ஓடும் பகுதிகளாக கிடந்த நிலப்பகுதி. துப்பாக்கிகள் தயாராய் மூத்த ஹவுடாட் வலப்பக்கமும் இளையவர் இடப்பக்கமுமாய் நின்றார். இடையில் இதர 2 விருந்தாளி நண்பர்கள். வேட்டையில் சுடப்பட்டு உயிர் விட்ட பறவைகளை பிடித்து போட பைகளோடு உதவிக்கு வந்த பையன்கள். முதற் துப்பாக்கிச் சூட்டின் முந்தைய அரிய உணர்ச்சி பூர்வமான அந்த கனப்பொழுது நாடி விரைந்து துடிக்க முதல் துப்பாக்கிச் சூட்டின் சத்தம் கேட்க வேண்டிய விரல்கள் சற்றே நடுங்கி ட்ரிகரை இழுக்க தயங்கிய அடுத்த கணம் அது வெடித்த சத்தம். பெரியவர் ஹவுடாட் தான் சுட்டது. மற்றவர்கள் அப்படியே செயலற்று நின்றனர். ஒரு குட்டைவால் குருவி வேகமாய் பறக்க முனைந்த கூட்டத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு புதர்மண்டிய நீரோடையில் வந்து விழுந்தது.
ஹவுடாட் சீனியர் மிகுந்த பரபரப்போடு முன்னால் விரைந்து ஓடி முட்புதர்களை ஊடறுத்து கொண்டுதான் சுட்டு வீழ்த்திய குருவியை தேடினார். அதே நேரத்தில் இரண்டாவது துப்பாக்கிச் சூட்டின் டுமில் கேட்டது. குண்டு பாய்ந்து வந்தது. ஆகா, ரொம்ப சாமர்த்தியமான சாத்தான் குட்டியோ! அங்கே அதோ ஒரு முயல் குட்டியும் தீர்ந்தது. திருவாளர் பெர்னாண்ட் கத்தியே விட்டார். அவர்கள் அனைவருமே எட்டித் தெரிந்த புதர் செறிவை நோக்கியவாறே காத்து நின்றனர். கண்களுக்கு எதுவும் புலப்படவில்லை. நோட்டரி தன் கையால் வாயை கவித்துக்கொண்டு உரத்த குரலில் கத்தினார். என்ன, அதுகள் கிடைச்சிட்டதா? சேசர் பக்கத்தில் நின்ற உதவியாளை விரட்டினார். ஜோசப், போய் அவருக்கு ஒரு கை கொடு. இங்கேயே இருக்கிறோம். ஜோசப் தனது வளைந்த கைகளால் முட்டிகளுடன் ஒரு பழைய வயதான மரத்தின் முடிச்சு போல் புதர் செறிவில் இறங்கி ஒரு நரியை போல ஒவ்வொரு இடுக்கையும் துளைக்க பார்த்தான். பிறகு திடுமென்று குரல் கொடுத்தான். ஐயோ, சீக்கிரம் இங்கே வாருங்களேன், பெரிய விபத்து! எல்லோரும் அந்த இடத்தை நோக்கி புதர்களை ஊடறுத்து கொண்டு ஓடினார்கள். பெரியவர் அவுடாட் பக்கம் சரிந்து நினைவிழந்த நிலையில் 2 கைகளும் வயிற்றை அழித்திக் கொண்டிருக்க அங்கே விழுந்து கிடந்தார். துப்பாக்கி கொண்டு அவரது மேல் சட்டையை கிழித்து கொண்டு பாய்ந்திருக்க நீண்ட கோடாக இரத்த காயத்திலிருந்து புல் தரை மேல் கொட்டி கொண்டிருந்தது. சுடப்பட்டு செத்து விழுந்திருந்த குருவியை தூக்க அவர் குனிந்த பொழுது நழுவி விழுந்த துப்பாக்கி தவறுதலாக சுட்டிருக்கலாம். துப்பாக்கி குண்டு அவரது அடிவயிற்றை துளைத்திருந்தது. அவரை பள்ளத்திலிருந்து மேலே கொண்டு வந்தார்கள். அவரது சட்டையை விலக்கி பார்த்தார்கள். ஆழமான அடிவயிற்றின் காயத்தின் வழி அவரது குடல் சரிந்திருந்தது. மிகவும் முயற்சித்து தங்களால் முடிந்த அளவுக்கு காயத்திற்கு கட்டுப்போட்டு அவரை வீட்டிற்கு கொண்டு வந்தார்கள். டாக்டரை அழைத்து வர ஆள் அனுப்பிவிட்டு காத்திருந்தார்கள். பாதிரியாருக்கும் தகவல் அனுப்பியிருந்தார்கள். வந்து பார்த்த டாக்டர் மிகுந்த கவலையோடு தலையசைத்தார். பக்கத்து நாற்காலியில் அமர்ந்தவாறு கதறிக்கொண்டிருந்த அவுடாட்டின் இளைய மகனை பார்த்து சொன்னார். நிலைமை ரொம்பவும் மோசம்தான் தம்பி. காயத்திற்கு முறையாக கட்டு போடப்பட்டது. காயம் பட்டிருந்தவரின் விரல்கள் மெல்ல அசைந்தன. கண்களை மெல்ல திறந்த பிறகு வாயை திறந்தார். மயங்கிய நிலையில் சுற்றுமுற்றும் இருப்பவர்களை பார்த்தார். நடந்தது என்ன என்பதை நினைத்து பார்த்து புரிந்து கொள்ள அவர் முயன்றதாக தெரிந்தது. கடவுளே, நான் தீர்ந்தேன், அவர் முணங்கினார். டாக்டர் அவர் கையை பிடித்து கொண்டிருந்தார். இல்லை இல்லை, அப்படி ஒன்றும் சீரியஸ் இல்லை. படுக்கையில் கொஞ்ச நாட்கள் இருக்க நேரிடும், அவ்வளவுதான் என்றார் அவர். அவுடாட் தீனக்குரலில் தொடர்ந்தார். என் சமாச்சாரம் முடிந்துவிட்டது. குண்டு என் வயிற்றை துளைத்து விட்டது தெரிகிறது. பிறகு சட்டென்று என் மகனிடம் பேச வேண்டும். அதற்கான நேரம் மட்டும் இருக்க வேண்டும். அவர் குரலில் அவசரம். அவர் மகன் இளைய அவுடாட் அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் கதறிக்கொண்டிருந்தான். சின்ன குழந்தையை போல திரும்ப திரும்ப அப்பா அப்பா, ஐயோ அப்பா. ஆனால் அவன் தந்தையோ திடமான குரலில் தொடர்ந்தார். இப்படி இங்கே வாப்பா, அழாதே, அதற்கு நேரமில்லை. நான் உன்னிடம் பேச இருக்கிறது. இப்படி அருகில் வந்து உட்கார். சீக்கிரம் பேசிவிடுகிறேன். எனக்கு நிம்மதி அப்பொழுதுதான். மற்ற நீங்கள் எல்லாம் கொஞ்சம் அப்பால் சென்று விடுங்கள். அனைவரும் அப்பாவையும் பிள்ளையும் தனியே விட்டுவிட்டு உடனே அகன்றனர். உடனே அப்பா பேச ஆரம்பித்தார். மகனே, கேள். உனக்கு 24 வயது இப்பொழுது. எந்த விவகாரமும் பற்றியும் உன்னிடம் இப்பொழுது பேசலாம். மேலும் அப்படி ஒன்றும் மர்மமான விஷயம் இல்லை நான் பேசப்போவது. உனக்கு தெரியாததா? உன் அம்மா காலமாகி 7 வருஷங்கள் ஆகிவிட்டன. எனக்கு வயது இப்பொழுது 45 தான். எனக்கு கல்யாணமான போது வயது 19 தான். உண்மைதான் இல்லையா? ஆமாம் அப்பா, அவன் திக்கற்று சொன்னான். ஆக உன் அம்மா இறந்து போன இந்த 7 வருட காலத்தில் மனைவியை இழந்த ஒருவனாக தனித்து இருந்திருக்கிறேன். 37 வயதில் ஒரு பெண் துணை இல்லாமல் நான் இருக்கக்கூடுமா? நீயே சொல். இல்லையப்பா,
வாஸ்தவந்தான். ஐயோ கடவுளே, இது என்னவோ நல்லா இல்லைதான் என்றார் அவர். அவர் முகம் வெளுத்து கோணியது. மூச்சு வாங்கேற்று. நல்லது, உனக்கு தெரியும் என் வயசில் அந்த நிலையில் தனித்து வாழ்வதென்பது எத்தனை கஷ்டமானது என்று. இன்னொரு பெண்ணை மனைவியாக்கி வீட்டிற்கு அழைத்து வர நான் விரும்பவில்லை. அப்படி செய்ய மாட்டேன் என்று உன் அம்மாவுக்கு சத்தியம் செய்து கொடுத்திருந்தேன். நான் சொல்வது உனக்கு புரிகிறது இல்லையா? ஆமாம், புரிகிறதப்பா. சரி, ருவானில் நான் ஒரு பெண்ணை சந்தித்தேன். அங்கே அவள் வசித்தது ஒரு வீட்டு 3வது மாடியில். ஜாகையின் எண் 18. முகவரியை மறக்காமல் நினைவில் வைத்துக்கொள். அவள் ரொம்பவும் நல்லவள். அவளை காட்டிலும் அதிக பிரியமும் பாசமும் உண்மை உணர்வும் என்னிடம் கொண்ட ஒரு பெண்ணை பார்த்திருக்கவே முடியாது. ஒரு நல்ல மனைவிக்கு சமமானவள். என்ன, நான் சொல்வதை கவனமாக கேட்கிறாயா மகனே? ஆமாம், கேட்கிறேன் அப்பா. நல்லது. இப்படியே என் வாழ்வு முடிந்து போகுமானால் அவளை பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். நான் அவளுக்கு செய்ய வேண்டியது இருக்கிறது. அவளது தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியிருக்கிறது. புரிகிறதா? புரிகிறதப்பா. அவள் ஓர் அருமையான பெண், பெண்களில் மகத்தானவள். உன் தாயின் நினைவும் நீ எனக்கு ஒரு மகன் என்ற நிலை இல்லாதிருந்திருக்கும் பட்சத்தில் அவளை வீட்டிற்கே அழைத்து வந்து மனைவியாக பறித்து கொண்டிருப்பேன். கேள் மகனே, நான் ஒரு உயில் எழுதியிருக்கலாம். அதை நான் விரும்பவில்லை. இம்மாதிரி விஷயங்கள் எழுத்தில் அகப்பட்டுவிடக் கூடாது. நல்ல உரிமை உள்ள வாரிசுகளுக்கு இவை உகந்தவை அல்ல. குழப்பத்தையும் எல்லோருக்கும் ஏமாற்றத்தையும் உண்டு பண்ணக்கூடியவை இவை. சட்ட ரீதியான அரசு பத்திரங்களில் பதிவும் இவற்றுக்கு அவசியமில்லை. அம்மாதிரி காரியங்களை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன். இன்றைக்கு இந்த அளவிற்கு நான் செல்வந்தனாய் இருப்பது எப்படி சாத்தியமாயிற்று என்பது புரிகிறதா மகனே? புரிகிறதப்பா. மேலும் சொல்கிறேன் கேள். கவனமாய் கேள் மகனே. உன் நல்ல மனசு எனக்கு தெரியும். அல்பத்தனமும் எதையும் வளைத்து கொள்ளும் குணமும் உனக்கு கிடையாது. என்றைக்கோ நான் முடிவு செய்தேன். நேரம் வரும்போது எல்லாவற்றையும் உன்னிடம் சொல்லிவிட வேண்டும். எனக்கு பாத்தியப்பட்ட அந்த பெண்ணை பாதுகாக்கும் பொறுப்பை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உன்னை கேட்டுக்கொள்கிறேன். கரோலின் டொனேட், எண் 18, ரூடெல், ஹெபெர்லன், 3வது மாடி, 2வது ஜாகை. மறந்துவிடாதே. சொல்கிறேன். நான் போனவுடனே தாமதிக்காமல் நீ அவளை பார்க்க வேண்டும். எனக்காக அவள் அழாமல் பார்த்து கொள்ள வேண்டும். உனக்கு நிறையவே பணம் இருக்கிறது. நான் வைத்துவிட்டு போகிறேன். வார நாட்களில் நீ அவளை வீட்டில் பார்க்க முடியாது. திருமதி மேரோ ரூ போவாச்சியின் நிறுவனத்தில் அவள் பணி செய்கிறாள். ஒரு வியாழக்கிழமையன்று நீ அவளை காணப்போக வேண்டும். அந்த நாளில்தான் அவள் தவறாமல் என்னை எதிர்பார்ப்பாள். கடந்த 6 வருஷங்களாக அதுவே நான் அவளை நாடிச் சென்ற நாளாகும். பாவம், அறியாத பெண், கதறி அழுவாள். நான் ஏன் இதையெல்லாம் உன்னிடம் சொல்கிறேன்? மகனே, உன்னை நான் நன்கு அறிவேன். நான் இப்படி வேறு யாரிடமும் பேச முடியாது. வக்கீலிடமோ அல்லது பாதிரியாரிடமோ கூட இதையெல்லாம் பேச முடியாது. இம்மாதிரி சமாச்சாரங்கள் எல்லோருக்கும் தெரிந்தவையே. ஆனாலும் அவசியம் நேர்ந்தாலொழிய மக்கள் பேச மாட்டார்கள். எனவே மறந்தும் பேசிவிட வேண்டாம். இது குடும்பத்திற்கே உரிய ரகசியம். இந்த விஷயத்தில் குடும்பம் தனித்தே நிற்கும். புரிகிறதா? புரிகிறதப்பா. சத்தியமாக சொல்கிறாயா? ஆமாமப்பா. பிரமாணமாய் சொல்கிறாயா? ஆமாமப்பா. மகனே, உன்னிடம் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், மறந்துவிடாதே. இது எனக்கு மிகவும் முக்கியம். புரிகிறதா? புரிகிறதப்பா. நீ மட்டுமே இதில் ஈடுபட்டு செயல்பட வேண்டும். சொல்வதுபடி செய்ய வேண்டும். ஆமாமப்பா. நான் சொல்வதை புரிந்து கொள்கிறாய் என்றுதானே பொருள்? அவள் அனைத்தையும் உன்னிடம் உண்மையாக சொல்வாள். என்னால் இதற்கு மேலும் பேச முடியாது.
சத்தியமாக செய்வாய் அல்லவா? அப்படியே அப்பா. நல்ல பிள்ளை நீ. என்னை இதோ முத்தமிடுவாய். போய் வருகிறேன். என் ஆயுள் இதோ முடிகிறது. நிச்சயம்தான். அவர்களிடம் உள்ளே வரலாம் என்று சொல். மகன் அவுடாட் அழுது கொண்டே தன் தந்தையை முத்தமிட்டான். பிறகு அதே பணிவுணர்வுடனே கதவை திறந்தான். பாதிரியார் வெண்ணிற உடையில் கையில் புனித எண்ணெயோடு உள்ளே வந்தார். உயிர் பிரிந்து கொண்டிருந்த மனிதனின் கண்கள் மூடியிருந்தன. கண்களை திறக்கவோ ஏதாவது சொல்லவோ கூடிய நிலையில் அவர் இல்லை. நடப்பதை புரிந்து கொள்ளும் சமிக்ஞை கூட அவரிடம் காணப்படவில்லை. பேச வேண்டியதை ஏற்கனவே பேசிவிட்ட அவர் மேலும் பேசுவதற்கு ஒன்றுமில்லை. இப்பொழுது முழுமையான ஓய்வில் இருந்தார். அமைதியாக அவர் உயிர் பிரிய தயாராய் இருந்தார். தனது மகனிடம் மனம் திறந்து உண்மையை பேசிவிட்ட அவர் வேண்டிய பாதிரியாரிடம் வாக்குமூலம் அளிக்க வேண்டிய அவசியம் என்ன? நண்பர்களும் பணியாளர்களும் சுற்றிலும் முழந்தாளிட்டு மரியாதை செலுத்த அவர் சுத்தம் செய்யப்பட்டு அனைத்து பழுதுகளிடமிருந்தும் விடுவிக்கப்பட்டு தான் இன்னும் உயிரோடு இருப்பதற்கு எந்த அறிகுறியும் அவர் முகத்தில் துளியும் தெரியாத நிலையில் கிடந்தார். நள்ளிரவில் அவர் உயிர் பிரிந்தது. 4 மணி நேர கடும் வலியிலிருந்து விடுபட்டார். துப்பாக்கிச் சுடும் வேட்டை பருவம் தொடங்கிய நாளுக்கு அடுத்து வந்த செவ்வாய்க்கிழமையன்று அவர் நல்லடக்கம் செய்யப்பட்டார். அதன் பிறகு வீடு திரும்பிய சேசர் அவுடாட் நாள் முழுவதும் கண்ணீர் பெருக அழுது கொண்டிருந்தான். அன்றிரவு முழுவதும் தூக்கமே இல்லை. மறுநாள் காலை எழுந்தபோது அதற்கு மேல் எப்படி வாழப்போகிறான் அவன் என்பதை நினைத்து பார்க்கவே முடியவில்லை. ஆனால் அடுத்த நாளே அவன் தந்தை அவனிடம் பேசியிருந்த அந்த பெண்மணி கரோலின் டோ நெட்டை அவள் வாழ்ந்த ருவானில் 18ஆம் எண்ணுள் தா எபர்லான் கட்டிடத்தில் 3ஆம் மாடியில் 2வது ஜாகையில் போய் அவளை சந்தித்துவிட வேண்டும் என்ற எண்ணமே தலை தூக்கி நின்றது. திரும்ப அந்த விவகாரத்தை ஒரு குழந்தை மறந்துவிடாமல் இருக்க வேண்டி மெதுவாக தனது பிரார்த்தனையை சொல்லி சொல்லி பார்த்து கொள்வதைப் போல தனக்குள் சொல்லி பார்த்து கொண்டான். அந்த முணுமுணுப்பையே அவன் மூளையும் நாக்கும் விடாமல் பற்றி கொண்டு அவனை அழைத்தன. மறுநாள் காலை 8 மணி அளவில் தான் புறப்பட குதிரை வண்டியை தயார்படுத்த உத்தரவிட்டான். வண்டியை இழுத்து நார்மன் குதிரை படுவேகத்தில் அயன்வில்லிலிருந்து நீண்ட நெடுஞ்சாலையில் ருவானை நோக்கி விரைந்தது. சேசார் கருப்பு கோட்டும் காலணிகளை தொட்டு நின்ற கால் சட்டையும் பட்டாலான தொப்பியும் அணிந்திருந்தான். நேரம் காலை 10 மணியை நெருங்கிக் கொண்டிருந்த வேளை. அவன் ருவானை போய் சேர்ந்தபோது அவன் வழக்கமாக தங்கும் அந்த டேஸ் பன்ஸ் என் பாண்டஸ் ஹோட்டல் முன்னாலேயே போய் வண்டி நின்றது. ஹோட்டல் ரூ டேஸ் டிராய்ஸ்மர்ஸ் பகுதியில் இருந்தது. அதன் சொந்தக்காரர், அவரது மனைவி, அவர்களது 5 மகன்கள் அனைவருக்கும் அவன் தன் மரியாதையை செலுத்திக் கொண்டான். அவனது தந்தையின் இறப்புச் செய்தியை அவர்கள் ஏற்கனவே அறிந்திருந்தார்கள். தந்தை மரிக்க நேர்ந்த அந்த விபத்து சம்பந்தப்பட்ட விவரங்களை அவர்களுக்கு எடுத்து சொல்லும் போதே அவன் மீண்டும் துக்கித்து கதறினான். அவனை தக்கவாறு மிகவும் கரிசனத்தோடு உபசரித்தார்கள். அவன் தற்போது தந்தையின் செல்வத்திற்கு உரியவன் ஆகியிருந்தான் அல்லவா? ஆனால் அவன் உடனே அங்கிருந்து புறப்பட்டு விட்டான். மதிய உணவுக்கு கூட தங்கியிருக்கவில்லை. சட்டையில் படிந்திருந்த தும்பு தூசியை தட்டிவிட்டு கொண்டு தான் தேடி வந்த ரூ டி எஸ்பர்லான் இருப்பிடத்தை காண விரைந்தான். அந்த இடத்திற்கு செல்லும் வழியை அவன் யாரிடத்தும் கேட்கவில்லை. அவன் யாரென்று தெரிந்து கொண்டு அவர்கள் யாரும் அனாவசியமாக அவன் விஷயத்தில் அக்கறை கொள்வதை அவன் விரும்பவில்லை. அந்த தெருவை தெரிந்து கொள்ள முடியவில்லை. எதிர்ப்பட்ட ஒரு பாதிரியாரை அவன் விசாரித்தான். அந்த வீதியின் வலப்பக்க 2வது திருப்பம் என்று அவர் வழிகாட்டினார். அங்கிருந்து ஒரு 100 கஜ தூரமே அது இருக்கும். அந்த இடத்தில் அவன் அப்படியே நின்றான்.
அந்த நாள் வரை காலம் சென்று விட்டவரின் விருப்பத்திற்கேற்ப அவர் வளர்த்த ஒரு விலங்கை போல அவர் சொன்னபடியே நடந்திருந்தான். இப்பொழுது மனம் தடுமாறி சங்கடப்பட்டு தயங்கினான். ஒரு அவமானமான உணர்வு அவனை பாதித்தது. தனது தந்தையின் ஆசை கிழத்தியாக இருந்த ஒரு பெண்ணை சந்திக்க வேண்டிய இழிநிலையில் அவன் இருந்ததை எண்ணி பார்த்தான். நூற்றாண்டுகள் கணக்கில் அவனுக்கு போதிக்கப்பட்டிருந்த சம்பிரதாய நெறிமுறைகள், நடத்தை கெட்ட பெண்களின் வாழ்வு பற்றி அவன் கேள்விப்பட்டிருந்த அசிங்கமான தகவல்கள், அதனால் அப்படிப்பட்ட பெண்களின் பால் யாருக்குமே ஏற்படக்கூடிய வெறுப்புணர்வு, ஒரு விவசாயியின் குறுகிய கௌரவ லட்சியத்தின் தாக்கம், இவை அனைத்தும் அவனுள் கிளர்ந்து எழுந்தன. அவனை அப்படியே சம்பித்து நிற்க வைத்தது. ஒரு வெட்க உணர்வுக்கு அவனை ஆட்படுத்தின. இருந்தாலும் நான் அப்பாவிற்கு கொடுத்த வாக்கு, அதை நிறைவேற்ற தவறவே கூடாது. கதவு எண் 18 பாதி திறந்திருந்தது. அதை கடந்து அவன் உள்ளே சென்றான். 3 அடுக்கு மாடிப்படிகளை ஏறி முடித்தபோது ஒரு கதவு, அதற்கும் அப்பால் இன்னொன்று. அழைப்பு மணி கயிறு அதை இழுத்தான். உள்ளே இருந்து கேட்ட டிங் மணியோசை அவன் முதுகெலும்பை ஏனோ சில்லிட வைத்தது. கதவு திறந்தது. அவன் எதிரே கச்சிதமாக உடுத்திக் கொண்டிருந்த யவ்வன பெண் ஒருத்தி நின்றாள். கரும் கூந்தல், நல்ல செக்க சிவந்த மேனி எழில். அவனை ஆச்சரியத்தோடு ஏறிட்டு பார்த்தாள் அவள். அவன் என்ன பேசுவது என்று தோன்றாமல் நின்றான். அவன் யாரென்று தெரியாத நிலையில் அவளும் பேச்சற்று அவனை உள்ளே வாருங்கள் என்று சொல்லக்கூட முடியாமல் நின்றாள். ஒரு அரை நிமிடம் நேரம் இருவரும் அப்படியே நின்றார்கள். பிறகு அவள் வாய் திறந்தாள். நீங்கள் யார்? என்ன வேண்டும்? நான் திருவாளர் அவுட்டாட்டின் மகன். அவள் முகம் வெளிரிற்று, பேச்சு திக்கிற்று. சேசரை என்னமோ பலகாலமாக அறிந்தவள் போல், நீ சேசர்? ஆம். சரி, நீ என்ன வேண்டி, எதற்காக? அப்பாவின் சார்பில் நான் சில வார்த்தைகள் உங்களிடம் பேச வேண்டும். கடவுளே, அம்மையே என்றவள் திரும்பி நின்றாள். அவன் உள்ளே வருவதற்கு வழிவிட்டு கதவை மூடிவிட்டு அவன் அவளை பின்தொடர்ந்தான். உள்ளே 4-5 வயதுள்ள ஒரு சிறுவன் ஸ்டவ்வின் கணப்பின் எதிரில் உட்கார்ந்து கொண்டு ஒரு பூனையோடு விளையாடிக் கொண்டிருந்தான். உட்காரலாமே என்றாள் அவள். அவன் உட்கார்ந்தான். சரி, என்ன சமாச்சாரம்? அவள் கேட்டாள். எப்படி பேச்சை ஆரம்பிப்பதென்று அவனுக்கு தெரியவில்லை. அறையின் நடுவிலிருந்து மேஜையை வெறித்தவாறு இருந்தான். 3 பேருக்கான மேஜை அது. அவற்றில் ஒன்று ஒரு குழந்தைக்கானது. அந்த சிறுவன் முதுகுப்புறம் ஸ்டவ்வை நோக்கியிருக்க அவன் அமர்ந்திருந்தான். தட்டுகள், நாப்கின்ஸ், செந்நிற மது பாட்டில் ஒன்றும் திறந்த நிலையில், வெள்ளை மது பாட்டில் ஒன்றும் எல்லாமே ஒழுங்காக வைக்கப்பட்டிருந்தன. பின்னால் கணப்பெரிய அவன் அமர்ந்திருந்த அந்த நிலை அப்படித்தான். அந்த நிலையில்தான் அவன் தந்தை எப்பொழுதுமே உட்கார்ந்திருந்தார். அவர் வருகையைத்தான் எதிர்பார்த்திருந்தாள் அவள். அவருக்கான ரொட்டி துண்டு ஒன்றும் கத்தியும் அவர் உண்பதற்கு லகுவாய் தயார் செய்து வைக்கப்பட்டிருந்தது. காரணம், அவருக்கு வலுவான பல்வரிசை கிடையாத சிரமம். சேசர் நிமிர்ந்து சுவரில் மாட்டப்பட்டிருந்த பெரிய புகைப்படத்தை பார்த்தான். பாரிஸ் கண்காட்சியின் போது அவன் தந்தை எடுத்துக்கொண்ட புகைப்படம் அது. அயன்வில்லில் அவரது அறையில் படுக்கைக்கு மேலே எதிரில் மாட்டப்பட்டிருந்த ஒன்று. அந்த பெண்மணி மீண்டும் பேசினாள். என்ன விஷயம் சேசர்? அவன் அவளை ஏறிட்டு பார்த்தான். ஏதோ ஒரு இழப்பை எதிர்பார்த்த எச்சரிக்கை உணர்வோடு கரங்கள் கச்சத்தில் ஒடுங்க அவள் நின்றாள். அவன் கடைசியில் சொல்லியே விட்டான். அம்மா, அப்பா போன ஞாயிற்றுக்கிழமையன்று ஒரு திடீர் விபத்தில் காலமாகிவிட்டார். அதிர்ச்சியில் அவள் அசைவற்று நின்றாள். 1-2 வினாடிகளுக்கு பின் பலவீன குரலில் மெல்ல முணங்கினாள். என்னது?
நம்பவே முடியலையே. அப்பா, நிச்சயமாகவா? கண்ணீர் அவள் கண்களில் குளமிட்டது. கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு தேம்பினாள். தொடர்ந்து தேம்பி அழுதாள். விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை சிறுவன் தாய் அழுவதை பார்த்து அழத் தொடங்கினான். அவன் அம்மா அழுவதற்கு அங்கு வந்திருந்த முன்பின் அறியாத சேசர் காரணம் என்று நினைத்து சிறுவன் பாய்ந்து வந்து சேசரின் கால் சட்டையை ஒரு கையால் பிடித்துக்கொண்டு இன்னொரு கையால் பலங்கொண்டு மட்டும் தொடையில் அடிக்கத் தொடங்கினான். சேசரோ அங்கே தன் தந்தைக்காக அழுத அந்த பெண்ணையும் தன் தாய்க்காக அழுத சிறுவனையும் பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தான். உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் அவன் கண்கள் ஈரமாயின. தன்னை சுதாரித்துக் கொண்டு அவன் பேசினான். சென்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி அளவில் அந்த விபத்து நேர்ந்தது. சொல்வதையெல்லாம் அவள் மிகவும் கவனத்தோடு கேட்கிறாள் என்ற நினைவில் அவன் நடந்தது அனைத்தையும் ஆதியோடு அந்தமாக அவனுக்கே உரிய குடியானவ பண்போடு விவரித்தான். சிறுவன் தொடர்ந்து அவனை தாக்கிக் கொண்டிருந்தான். இறுதியில் அவன் குதிகால்களை உதைத்தான். சேசரின் விவரிப்பு அவளை பற்றி அவன் தந்தை பேசிய இடத்திற்கு வந்தபோது அவள் பெயரை குறிப்பிட்ட கணத்தில் முகத்தை மூடியிருந்த கைகளை விலக்கிக் கொண்டு அவள் பேசினாள். மன்னிக்கணும், நான் நீங்கள் சொன்னதையெல்லாம் சரியாக கேட்கவில்லை. மீண்டும் சொல்லுங்களேன். நடந்ததை அவன் மீண்டும் இறுதி வரை எடுத்து சொன்னான். இடையிடையே கொஞ்சம் தயங்கி நிறுத்தி பிறகு மீண்டும் நினைவுகளை ஒழுங்கு செய்து விவரித்தான். அவள் துயரத்தோடு அக்கறையோடு பெண்களுக்கே உரிய உணர்வுபூர்வ முனைப்போடு அவன் கூறியதை கேட்டாள். ஹோ கடவுளே கடவுளே என்று அவ்வப்பொழுது சோகத்தோடு கதறி பிரலாபித்த வண்ணம் செவிமடுத்தாள். அவனை அடித்துக் கொண்டிருந்த சிறுவன் இப்பொழுது அம்மாவுக்கு ஒன்றுமில்லை என்று அறிந்து சேசரை அடிப்பதை நிறுத்தி கொண்டார். தன் அம்மாவின் கையை பிடித்துக் கொண்டு சேசர் சொல்வதை புரிந்து கொள்பவன் போல் கேட்கலானான். சேசர் நடந்ததை சொல்லி முடித்துவிட்டு மேலும் தொடர்ந்தான். திருமதி அவர்களே, அப்பாவின் விருப்பப்படி நாம் சில ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியுள்ளது. உங்களுக்கு தெரியும், நான் வசதியோடு இருக்கிறேன். அப்பா எனக்கு நிரம்ப சொத்து வைத்துவிட்டு போயிருக்கிறார். நீங்கள் குறைப்பட்டு கொள்ள எந்த காரணமும் இல்லை. அவள் சட்டென்று அவனை இடைமறித்து ஆரம்பித்தாள். ஐயோ, அருமை தம்பி சேசர், இன்றைக்கு எதுவும் பேச வேண்டாம். என் இதயமே வெடித்துவிடும் போல் எனக்கு வேதனை அளிக்கின்றது. இன்னொரு நாள், இன்னொரு நேரம், எப்பொழுதாவது ஆகட்டும். நான் சொல்வது இதுதான். அப்படி எதையாவது ஏற்றுக்கொண்டால் அது நிச்சயம் எனக்காக இருக்காது. சத்தியம். அது இந்த சிறு குழந்தை பிள்ளைக்காக வேண்டுமானால் இருக்கலாம். இவன் பேரில் இவனுக்காக நீங்கள் ஏதாவது செய்யலாம். சேசர் திகைத்து வெளிரி போய் நின்றான். அப்படியானால் இந்த சிறுவன் அவர் குழந்தையா? ஆமாம், நிச்சயமாகத்தான், அவள் சொன்னாள். சேசர் தனக்கு தம்பியாக வந்திருந்த அந்த சிறுவனை ஏதோ உள்ளுக்குள் ஒரு வலியோடும் குழப்பத்தோடும் கூடிய உணர்வு சுழிப்போடு பார்த்தான். நீண்ட மௌனம். அவள் மீண்டும் அழ ஆரம்பித்தாள். ஆழ்ந்த சங்கடத்தோடு சேசர் பேசினான். சரி மேடம், டொனேட். நான் இப்பொழுது புறப்படுகிறேன். நாம் மீண்டும் சந்தித்து பேச எப்பொழுது சௌகரியப்படும்? இல்லை, நீங்கள் போய்விட வேண்டாம். என்னை தனியாக விட்டு போய்விட வேண்டாம். எனது துக்கம் என்னை கொன்றுவிடும். எனக்கு இனி வேறு யாரும் இல்லை, என் குழந்தையை தவிர. என் நிலைமை மோசமாகிவிட்டது. உட்காருங்கள், மேலும் பேசுங்கள். அவர் எப்படி இருந்தார்? பண்ணையில் எவ்வாறு செயல்பட்டார் என்பதையெல்லாம் சொல்லுங்கள். சேசர் அவள் சொன்னபடியே உட்கார்ந்து கொண்டான். நாற்காலியை இழுத்து ஸ்டவ்வுக்கு அருகில் அவனுக்கு அருகில் அவள் உட்கார்ந்து கொண்டாள். குழந்தையை தன் மடி மேல் அமர்த்தி கொண்டு அவன் தந்தையை பற்றி அவனை மேலும் விசாரிக்கலானாள். அவள் அவரை மனதார காதலித்திருந்தது தெளிவாக தெரிந்தது. சேசர் மீண்டும் நடந்த விபத்தை பற்றி மேலும் விவரமாக பேசலுற்றான். உங்கள் 2 கை முஷ்டிகளும் அவர் வயிற்றில் நுழையும் அளவுக்கு அவர் வயிறு கிழிந்திருந்தது என்று அவன் சொன்னபோது அவள் மீண்டும் கதறி அழுதாள். அந்த காட்சி சேசரையும் அழவைத்தது. கண்ணீர் இதயத்தின் வலியை குறைக்க கூடியதல்லவா?
அவன் முன்னால் குனிந்து அவள் மடியில் உட்கார்ந்த சிறுவன் எமிலை முத்தமிட்டான். அந்த தாய் ஆழ்ந்த பெருமூச்சு விட்டாள். பாவம், குழந்தை இப்பொழுது அனாதை ஆகிவிட்டான் என்றாள். ஏன், நான் கூடத்தான் என்றான் சேசர். இருவரும் சிறிது நேரம் மௌனமாயிருந்தனர். பிறகு ஒரு குடும்பத்து பெண்ணுக்கே உரிய நடைமுறை உணர்வுகள் அவளை தூண்ட அவள் விழித்து எழுந்தாள். காலையில் ஏதாவது சாப்பிட்டு விட்டு வந்தீர்களா சேசர் என்று கேட்டாள். இல்லை மேடம், உங்களுக்கு ரொம்பவும் பசிக்கும். நான் உங்களுக்கு உடனே ஏதாவது சாப்பிட கொடுக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு பசி ஒன்றும் இல்லை, எதுவும் சாப்பிட தோன்றவில்லை. துக்கத்திலும் நாம் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். வேண்டாம் என்று சொல்லாதீர்கள். சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம். உங்களை அனுப்பிவிட்டு இங்கே எப்படி இருக்கப் போகிறேன்? ஒன்றுமே தோன்றவில்லை. கொஞ்சம் தவிர்க்க முயன்று இயலாமல் போய் இணங்கியவாறு நாற்காலியில் உட்கார்ந்தான். அவன் முதுகுப்புறம் கனப்பு எரிந்து கொண்டிருந்தது. எதிரில் அந்த யவ்வன பெண்மணி உட்கார்ந்து கொண்டாள். அப்பொழுதுதான் தயாராகியிருந்த உணவை அவன் உட்கொண்டான். பிறகு ஒரு டம்ளர் செம்மதுவை அருந்தினான். வெண்மதுவை வேண்டாம் என்று விட்டான். மீண்டும் மீண்டும் அவன் சிறுவனின் வாயை துடைத்து விட்டான். சிறுவனின் வாய் கன்னமெல்லாம் உண்ட சாஸ் ஒட்டி கொண்டிருந்தது. எழுந்து புறப்பட தயாரான போது, மேடம் டொனேட், நான் மீண்டும் எப்பொழுது வருவது? அவன் கேட்டான். ஹோ, வரும் வியாழக்கிழமை அன்று நீங்கள் வரலாம். அன்றைக்கு எனக்கு வேலை இல்லை. அடுத்த வியாழக்கிழமை எனக்கு பொருத்தமான நாள்தான். அன்றைக்கு பகல் உணவு இங்குதான். சரி என்று உறுதியாக சொல்ல முடியாது என்று நினைக்கிறேன். சாப்பிட்டு கொண்டே பேசுவது ரொம்பவும் வசதியாக இருக்கும். நீயும் அறிவாய். வேண்டிய நேரம் அப்பொழுது தாராளமாய் கிடைக்கும். சரி, 12 மணிக்கு சரியாக வந்து விடுகிறேன். அவன் வெளியே வந்தான். அதற்கு முன் சிறுவன் எமிலியை முத்தமிட்டான். டோனெட் பெண்மணியுடன் கைக்குலுக்கி விடை பெற்றான். தொடர்ந்து வந்த வாரம் ரொம்பவும் நீண்டதாக தோன்றியது சேசருக்கு. அதற்கு முன்னால் அவன் தனிமை என்பதை உணர்ந்ததில்லை. இப்பொழுது என்னவோ அது தாங்க முடியாததாக தோன்றியது. அவன் தந்தையோடு அவரது நிழலாகவே வாழ்ந்தான். நாள் புறாவும் அவரோடு வயல்களில் காரியங்களை கவனிக்கவும் அவரிட்ட வேலைகளை செய்யவும் பழகியிருந்தவன். இடையில் சிறிது நேரம் அவரை பிரிய நேரிட்டால் மீண்டும் சாப்பாட்டு நேரத்தில் வந்து சேர்ந்து கொள்வான். மாலை நேரங்களில் இருவரும் எதிரும் புதிருமாக உட்கார்ந்து புகைப்பிடித்தவாறே கால்நடைகள் பற்றி பேசிக்கொண்டிருப்பார்கள். ஒவ்வொரு நாள் காலையிலும் எழுந்தவுடனே அவர்களின் கரங்களின் சேர்ப்பில் ஒரு ஆழ்ந்த பாசம் உள்ளடங்கி அவர்களை உரசும். ஆனால் இப்பொழுதோ தனிமையில் அவன் பண்ணையின் இலையுதிர்கால வெற்று வயல்களை சுற்றி சுற்றி வந்தான். எந்த நிமிஷத்திலும் உழவுக்கு தயாராயிருந்த அந்த பூமி அவன் தந்தையின் நெடிய ஜீவ துடிப்புள்ள உருவத்தை தொடுவான் விளிம்பில் காண காத்திருந்ததாக தோன்றியது. நேரத்தை போக்க அண்டை அசலார்களையெல்லாம் அழைத்து தந்தையின் உயிர் பறித்த விபத்தினை விவரிப்பது வழக்கமாயிற்று. மற்ற சமயங்களில் பாதை ஓரத்தில் அமர்ந்தவாறு அவன் வாழ்க்கை எத்தனை காலம் அதே கதியில் ஊர்ந்து நகரும் என்று எண்ணி பார்த்தான். எப்பொழுதும் இடையராது மேடம் டொனேட் அவன் சிந்தனையில் தோன்றி நின்றாள். அவள் ஒரு அருமையான பெண்மணி. அவன் தந்தை சொல்லியிருந்த மாதிரியே அவள் நல்லவள், இனியவள், நன்னடத்தை மிக்க குணவதி. அவன் துளியும் மறப்பதற்கு இல்லை. நிஜமாகவே அவள் ஓர் அரிய பெண்மணிதான். அவன் ஏற்கனவே தீர்மானித்திருந்தான். அவளுக்கு 2000 பிராங்குகள் மாதாந்திர உதவித்தொகையாகவும் அதற்கான முதலை அவள் குழந்தையின் பேரில் அவளது வைப்பு சொத்தாகவும் வைக்கும் ஏற்பாடுதான் அது. அடுத்த வாரம் செவ்வாயன்று அவளை அவன் மீண்டும் சந்தித்து பேச வேண்டிய முடிவுகள் எடுக்கும் நினைப்பில் அவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். அவன் தந்தையின் குழந்தையாகவே பிறந்து அவனுக்கு தம்பியாக வாய்த்திருந்த அந்த 5 வயது சிறுவனை நினைத்து கவலையும் அதே சமயம் ஏதோ சங்கடமும் அவனை உறுத்தினாலும் அவன் இதயத்தை குளிர வைத்த சுகமாகவும் அதை அவன் உணர்ந்தான். தற்பொழுது ருவானில் ஒரு குடும்பம் அவனுக்கு சொந்தமாகியிருந்தது. ஒரு ஆசை கிழத்திக்கு பிறந்திருந்த அவன் என்றைக்கும் தன்னை ஒரு ஹவுடாட் என்ற பெயருக்கு உரியவன் என்று சொல்லிக் கொள்ள முடியாது.
அவனை தன் சொந்தமாக ஏற்றுக்கொள்வதோ அல்லது நிராகரித்து விடுவதோ சேசரின் விருப்பத்திற்கு உட்பட்ட விஷயம். எனினும் அந்த சிறுவன் அவனது தந்தையின் குழந்தை என்பதை அவன் மறந்துவிட முடியாது. அடுத்த செவ்வாய்க்கிழமையும் வந்தது. சேசரின் குதிரை வண்டியும் ருவான் நோக்கி பாதையில் குதிரையின் குளம்புகள் மிகுந்தொலிக்க போய்க் கொண்டிருந்தது. இன்று அவன் தந்தையின் மரணத்தன்று ஆரம்பித்த அவன் மனதை இருத்திய பாரம் தணிந்து லேசாகியிருந்தது. ஒரு சாவதான அமைதி கூடியிருந்தது. ருவானில் மேடம் டொனட்டின் ஜாகைக்குள் நுழைந்தான் அவன். அறைக்குள் அதற்கு முந்தைய செவ்வாயன்று அவன் கண்ட அதே காட்சி. மேஜையின் மேல் வைக்கப்பட்டிருந்த ரொட்டியும் முள்கரண்டியும். டொனேட் கை குலுக்கி அவனை வரவேற்றாள். சேசர் எமிலியின் இரு கன்னங்களிலும் முத்தம் பதித்து மிகவும் சகஜ உணர்வோடு நாற்காலியில் அமர்ந்தான். அவன் மனம் நிறைந்திருந்தது. டொனேட் கொஞ்சம் மெலிந்திருந்ததாக தெரிந்தது. முகத்தில் அதே வெளிரல். அவள் துக்கம், இழப்பு அவளை தொடர்ந்து அழ செய்திருக்க வேண்டும். இந்த தடவை அவள் அவனோடு பழகிய தோரணையில் ஒரு தயக்கம் தென்பட்டது. அதற்கு முன் அவன் வந்திருந்த போது அவனிடம் அவள் உரிய முறையில் நடந்து கொள்ளவில்லை போன்றதொரு உணர்வு அவளை பாதித்திருந்ததாக தோன்றியது. அதற்காகவே சேசரை அவள் அதிக அக்கறையோடு உபசரித்தாள். ஒரு சோகம் தழுவிய அடக்கமும் இதயம் தொட்ட வாஞ்சையும் பரிவும் அவள் அவனை நடத்திய விதத்தில் தெரிந்தது. அவனது அவள் பால் கரிசனத்துக்கு பதிலாக அவள் அவனிடம் காட்ட முனைந்த அன்பும் ஈடுபாடும் காரணமாக இருக்கலாம். சாப்பிட்டு கொண்டே வெகுநேரம் அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். அவளை அவன் தேடி வந்த விஷயமாகவே அந்த பேச்சு முழுவதும் அமைந்திருந்தது. அவன் அவளுக்கு வழங்க விரும்பிய அத்தனை பணத்தையும் அவள் வாங்க மறுத்தாள். அது மிக மிக அதிகம் என்பதாக அவள் உணர்ந்தாள். அவள் தேவைக்கு போதுமான அளவு அவளே சம்பாதித்து கொண்டிருந்தாள். எமிலியின் எதிர்காலத்திற்காக ஏதோ கொஞ்சம் தேவைப்படும் அளவுக்கே அவள் எதிர்பார்த்தாள். ஆனால் சேசரோ தான் விரும்பும் அளவிற்கு அவள் உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தினான். அதோடு கூடவே தான் தன் சொந்த பொறுப்பில் அவளுக்கு அவனுடைய பரிசாக 1000 பிராங்க்ஸ் மேற்கொண்டு தருவதாக சொன்னான். காஃபி குடித்த பிறகு அவன் புகைப்பிடிப்பதுண்டா என கேட்டாள். ஆம், என் புகைக்குழலையும் கொண்டு வந்திருக்கிறேன் என்றான். தனது பையுக்குள் கைவிட்டு பார்த்தான். அடடா, அவன் அதை கொண்டு வர மறந்துவிட்டிருந்தான். அதை தெரிந்து கொண்ட டொனேட் அலமாரியிலிருந்து அவன் தந்தை உபயோகித்த புகைக்குழல் ஒன்றை எடுத்து அவனிடம் கொடுத்தாள். அதை அடையாளம் கண்டு கொண்ட சேசர் அதை முகர்ந்து பார்த்தான். அதன் அருமையை வியந்தான். உணர்ச்சி வசப்பட்டு பேசினான். பிறகு குழலில் புகையிலையை அடைத்தான். எமிலியை அவன் முழங்கால் மேலிருந்து இறக்கி அவனோடு குதிரையேற்றம் விளையாட ஆடினான். அது சமயம் டோனெட் மேஜையை துடைத்து சுத்தம் செய்தாள். சாமான்களை அப்புறப்படுத்தினாள். நேரம் 3 மணியை எட்டிக் கொண்டிருந்தது. விருப்பம் இல்லாமலேயே அவன் எழுந்து கொண்டான். அங்கிருந்து பிரிந்து செல்வதில் அவனுக்கு வருத்தம்தான். நல்லது மேடம் டொனேட், நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். உங்களை சந்தித்ததில், இப்படி உங்களோடு இருந்ததில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி என்றான் சேசர். அவள் அவன் முன் நின்றாள். நானும் மேலிட மனம் உருக அவனை ஏறிட்டு பார்த்தாள். அந்த இன்னொரு சிறுவனையும் நினைத்து கொண்டாள். நாம் மீண்டும் சந்திக்கிறோம் இல்லையா என்றாள். அவன் சுவாதீனமாகவே பதிலளித்தான். நிச்சயமாக டொனேட் அவர்களே, அது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் பட்சத்தில். நான் மெத்த சந்தோஷப்படுவேன் சேசர். அடுத்த செவ்வாய் என்றும் வருவீர்கள் என்று கொள்ளலாமா? உங்களுக்கு சௌகரியப்படுமா? ஆமாம், நிச்சயம் மேடம் டொனேட். பகல் உண்டி இங்கேதான், சரிதானே? நீங்கள் சொன்னால் சரிதான். நிச்சயமாக நான் மறுக்க முடியாது. சரி, அது முடிவாயிற்று சேசர். வரும் செவ்வாயன்று பகல் 12 மணிக்கு சரியாக இன்று இருந்தது போல். செவ்வாய்க்கிழமை சரியாய் 12 மணிக்கு மேடம் டொனேட். முற்றும்.